ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் யார், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் உண்மையான தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க. கடவுள்கிட்டருந்து வார்த்தை வரும்பொழுது அதை அப்படியே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கடவுள் மக்கள் பாவத்தில் இருந்தாங்கன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். நீங்கள் பாவத்தில் இருக்கீங்க, மனம் திரும்புங்க, இல்லைன்னா அழிஞ்சிருவீங்க, பிடிக்கப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். ஸோ இதை அப்படியே மக்கள்கிட்ட பேசுவாங்க. ஒருவேளை எக்ஸைலில் இருந்தாங்கன்னா, மற்ற நாடுகளில் அடிமைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள், விடுதலையான வார்த்தைகளை கூறி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இவங்க தான் ட்ரூ ப்ராஃபெட்ஸ். இதில் ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலுமே நீ நல்லா இருப்பாடா, பாவம் செஞ்சால் கூட ராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, காசு பார்க்கறதுக்காக, கல்லாவை நிரப்புறதுக்காக எப்போ பார்த்தாலும் கடவுள் சொன்னார் நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பன்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்க தாங்க ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ். அப்போ உள்ள ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அதே மாதிரி ஆட்களை நீங்கள் என்றைக்கும் பார்க்குறீங்களா? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் பாடுபடுவார்கள் வேத வசனம் சொல்லுது. அநேக பாடுகளின் வழியாக தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த மாதிரி பாடுகளுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. பாடுகளில் நம்ம நடந்து போகும்பொழுது தான், அதை என்டியூர் பண்ணும்போது, பர்சிவியர் பண்ணும்போது தான் நம்ம கேரக்டரே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிலாம் வசனங்கள் இருக்குது. கிறிஸ்தவம்னாலே பாடுகளுக்கு நிறைய வசனங்கள் இருக்குங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நல்லா இருப்ப, நீ செழிப்பாக இருப்ப, அதுக்கும் வசனங்கள் இருக்குது. ஆனால் அதை மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க. நீ நல்லா இருப்ப, செழிப்பாக இருப்ப, வறுமை இருக்காது, வியாதி இருக்காது. வியாதி இல்லாமல், வியாதி வராமல் யாராவது இருக்காங்களா? வறுமை இருந்தால் அது பாவமா? கிறிஸ்தவர்கள் வறுமையில் இருக்கிறாங்களா இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே வசனம் இருக்குங்க. ஆனால் அந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அப்போ இருந்த மாதிரி அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நீ நல்லா இருப்ப, உனக்கு எதுவும் வராது, கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க நோக்கமே கல்லா கட்டுறது மட்டும்தான், பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். அவங்கள நீங்கள் நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கனிகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் கனிகளே இருக்காது, எல்லாம் பாவமாக அவங்க வாழ்க்கை நிரம்பி இருக்கும். ஸோ இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் விலகி இருங்க. உண்மையான ஆரோக்கியமான உபதேசத்தை சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. பைபிளில் ஃபுல்லாக எல்லா வசனங்களையும் கவர் பண்ணுற மாதிரி, டீச் பண்ணுற மாதிரி நல்ல போதகர்களை தெரிந்து கொண்டு நல்ல ஆரோக்கியமான வேத வசனங்களை படித்து அதன்படி நடந்து உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. பை பாய்.